போங்கம்மா. என்னடா நாகாத்த கோயிலுக்கு டேய் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டம் தாண்டா சொல்லி வந்தேன். அந்த புள்ள நிலா காய் அந்த ஐயப்பன் அங்கேயே இருப்பாரு. நான் அடுத்த வருஷம் போய்க்கிறேன். ஆனா அந்த ராணி இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஐயோ தலைவா பொழப்பு பாப்பா வந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு என் பொழப்பு என்ன கதியா? உனக்கு அவ்வளவுதான். உனக்கு மரியாதை பாத்துக்க. என்ன நினைச்சிருக்க? ஒரு பொம்பளை பிள்ளை என்ன நீ வந்த இடத்துல ஏதோ பாய் வித்தாது பொழத்துக்குறோம் வந்த இடத்துல நீ நின்றுக்கிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என்ன உன்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கேன்? நான் என்ன உன்கிட்ட பிரச்சனை? நீ நின்றதால இப்ப கொஞ்சம் ஏய் கொஞ்சம் கிழிச்சு புரிய கிழிச்சு ஓ சேட்டையில வச்சுக்க அஸ்து புரியாச்சு. என்ன நினைச்சிருக்க? அப்ப சாமான்ல தாண்டி போடு. பொறுமசாமி ஏ சகல டாம் சார் எப்படி முடியாடாவ? ஏய் யாரைய பத்தி ரவுடின்ற? யாரை பத்தி ரவுடின்ற? உனக்கு தான் பேச தெரியும் பேசிருக்க. கொஞ்சமாவது பேச்ச பேசி ஜவுளியாத்துக்கு பேசுற. ஏய் நான் மிரட்டியா நீ வச்சா என்ன நினைச்சிருக்க? ஏ சகல ஏ சகல சுண்ணாம்ப தின்னி ஏண்டா சுண்ணாம்ப தின்னின்னு சொல்றா வேற மாதிரி கேக்குற. ஏண்டா சுண்ணாம்ப தின்னி ஏண்டா சகல அந்த புள்ள உன்னை நெஞ்சில புடிச்சு தள்ளிச்சலடா. நீ என் தங்கச்சி நெஞ்ச புடிச்சு தள்ளுறா பாப்பா. ஆம்பளையா இருந்தா தள்ளுறா தள்ளுறா தள்ளுறா. உங்க பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏண்டா தள்ளுறான்னு சொல்லுவே காலையில போய் சங்கத்துல போய் என்னை மாட்டி விட பிடிச்சேன். அன்னைக்கு சொன்னாங்க அருந்தாதி பக்கத்துல நான் பாட்டுல தள்ளி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ தள்ளுறிய கடைசியில காசு கொடுக்குறாருக்கிட்டே போய் தள்ளுற. அவர் தான் காசு கொடுக்குறாரா? அவர் தான் நாடகமே அன்னை வச்சிருக்காரு. ஐயோ எனக்கு தெரியாதுங்க. இல்லைன்னா அவரை ஒரு தள்ளி இருப்பேன். ஐயோ மாலை ஓட்டாதாலும் யாரா இருந்தாலும் தள்ளிடுவாங்கள. துறையார் சவரத்துல தள்ளி இந்த பெரிய புருஷன் மதுரோட இருக்க மாட்டேன். அவன் போய் சேர்ந்திருப்பேன். கட்டின கண்ணனே தெய்வம் வாழ்றாள். இப்ப நாள் தள்ளுறா. ஏ சகல உன்னை மண்டி போட்டாவது நான் நீ மண்டி கும்பிடுறேன்டா. நீ மண்டி ஓட்டு என்ன வேணாலும் சரிடா. நான் வரலடா. ஆனா ஆளு நல்லா இருக்காடா. திருப்பி அடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. என்ன திருப்பி அடிக்க மாட்டேங்குது? நீ வேணா அடிச்சு பாரு. நீ அடிக்கறியா நான் அடிக்கறேன். அறிவோம் சுவாமியே. அண்ணமையப்போ அறிவோம் சுவாமியே. அண்ணமையப்போ எங்கள் குல தெய்வமே. அண்ணமையப்போ அரிகர சுடலே. சுவாமியே சரணமையப்பா. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. அட நீங்க சொல்லுங்க ஆயா. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு யாரா ஓம் சக்தின்னு சொன்னது? என்ன விளக்கு அணைஞ்சு போச்சு. இவர் சுத்தமா இல்லையோ? சுத்தம் இல்ல. நான் சுத்தமா தான் இருக்கேன். இங்க பாரு எனக்கு சந்தேகப்பட்டின்னு வச்சுக்க எதுவா இருந்தா நிரூபிச்சு விட்டு போயிருவேன். ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி. அட ஆயா சொல்லுங்க ஆயா. ஓம் சக்தி இல்லையா சாமியே சரணமையப்பான்னு சொல்லு. சாமியே சரணமையப்பா. அவர் தவறிமலை இருக்காரு. முதல்ல ஆத்தால கும்பிட்டு போகணும். சரி பொம்பளை தெய்வம்னா ரொம்ப நீங்க எந்த கோயிலுக்கு மாலை ஓட்டிக்க? எந்த கோயிலுக்கு மாலை ஓட்டி? ஐயப்பன் கோயிலுக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை இது மாதிரி போட்டு இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன் வாழ்நாள்ல. ஐயப்பன் கோயிலுக்கு இந்த மாலை தான் போடுவாளா? ஐயா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓடுறதுக்கு ஒரு மாலை வாங்க போனோம்னா 240 ரூபா சொல்றாங்க. இது ஒரு பாஜி 10 ரூபாவே. ஐயப்ப தானே வேணாம்டா சொன்னாரு. சொல்லல ஐயப்ப எதை வேணாலும் ஏத்துக்குவாரு. ஏங்க நான் ஒரு பராசக்தி இல்லடா. ஓம் சக்தி சாமிடா. ராத்திரி ஏய் சாமி விரதத்தை கடத்து போறாமா. நான் போய் மாலை காத்து நிலா காயுது.
ஏண்டா அந்த புள்ள என்ன பாட்டு தொட்டுச்சு அவன் மாசி மாசத்துல மாலா டேய் பக்தி பாட்டுறா சகல. டேய் பத்தி பாட்டுலடா இது சத்தி பாட்டுடா. அட லூசே பயலே இந்த புள்ள நிலா காயுதுங்கற நீ குலா காயுதுன்னு சொல்லுவ. ஹே தலைவா கட்டி பூடிடா மருதமணி கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அப்பா 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 பண்ணு கண்டுபிடிப்பேன். நாலடா லேடிஸ் ஆசைய காத்துல நீ பண்ணு கண்டுபிடிப்பேன். ஏய் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் அப்பா நீ நண்டு குடிக்க மாட்டே குளிய தோண்டிடுவேன். அம்மா நாடா முடிஞ்சு போங்கம்மா. என்னடா நாகாத்த கோயிலுக்கு டேய் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டம் தாண்டா சொல்லி வந்தேன். அந்த புள்ள நிலா காயுது. அந்த ஐயப்பன் அங்கேதான் இருப்பாரு. நான் அடுத்த வருஷம் போய்க்கிறேன். ஆனா இந்த ராணி இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஐயோ தலைவா ஐயோ தலைவா என்னடா செய்ய வரேன்னு எனக்கே தெரியல. ஐயோ நாலடா பொம்பளை அவனா தலைவா வாத்தல. ஐயோ ராணி உன்னை நினைச்சு நானும் மணியனுமா கையடியா இந்த கை தாண்டா அடிச்சடா. தலைவா இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா? அப்போ எங்க தொட்டு கும்புற பொம்பளை சாமி அங்கே இருக்குடா. ஐயா உண்மையிலே இன்னைக்கு யாருக்கு நன்றி சொல்றது? அண்ணன் மணியனுக்கு தான் சொல்லணும். மணியண்ணனுக்கு இல்ல, மணியண்ணனுக்கு ரெண்டாவது அந்த சாமி நாகமாசாமி பூசாரி அப்பா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். எங்க அண்ணன் மணி அண்ணன் கணக்கனந்தல்ல பிறந்து சிவகாசியில வாழ்ற மணி அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். ஆமா ஏன் சொல்லணும்? இந்த ராணி ராணி என்ன பண்ணணும்? ராக்கோழி ரெண்டு முடிச்சிருக்கு கண்ணு மூடாம தவிச்சு. தலைவா வாத்தல வாத்தல வாத்தல. ஐயோ என் தலைவன் கிணத்துல இறங்கிட்டாட்டா. தம்பி அம்மா மொளாப்படி வேண்டு சொல்லி சொன்னேன். நாகாத்தா கோயிலுக்கு தெய்வ பக்தியா வந்திருக்கா. ஏ சகல எல்லாத்தையுமே மருதமணி பண்ணிட்டா நீ எதுக்குடா வந்த? இதுக்கு வந்தேன். எதுக்கு இந்த மக்கள் பூரா அங்க வந்திருக்காங்க? எல்லாமே நம்ம ஆத்தா நாகாத்தா கஷ்டத்துல வந்திருக்காங்க. கஷ்டத்தெல்லாம் தீர்த்து ரகித்தேன். எதுக்கு அதுலயும் கேட்டவரம் தருபவன். ஏய் என்னடா இங்க நாகாத்தாவுக்கு இங்க ஒத்துக்கிட்டு இங்கிட்டு ஒரு ஆளு கை ஒத்துக்கிட்டு நாரதருக்கு நேரம் அங்க ஒன்னு பார்த்தோம். இல்ல இல்ல நீ வேற அது காரணம் இல்லாம போற இந்த நேரம் நாரதர் வர்ற நேரம். அவனை போக சொல்லு வீட்டுக்கு பேக தூக்கி சம்பளத்தை கொடுத்துருவான். நீ வீட்டுக்கு போய் அவன் நீ போடா இன்னைக்கு வீட்டுக்கு அண்ணே இங்க வரனே. ஐயோ உன் வயசு நீ கட்டி பிடிக்கிறாங்க ஐயா. வயசு என்ன? வயசுக்கு இதுக்கு இது இல்ல. உன் மகன் மாதிரி இருக்கு. அத ஏற்கனவே கால் தாங்கி பிடிவா. ஏங்க அவர் நல்லா செய்வாராங்க. மயிரா செய்வாரு. என்னப்பா யா அளவு பாக்குற ஐயா ஐயா மஞ்சாட்டுனா ஆளு வீரர் வந்து மாறுபடி வீரர் வந்துட்டே இருப்பாங்க. மாட பிடிக்கலாம் யாருங்க? எங்க அண்ணன் தான் அதுக்கு தலைமை. ராணி. யாரு நல்லா பிடிக்கிறாங்க எல்லாரும் குடிக்கிறாங்க. நமக்கு நல்ல யாரு மாட்டை நல்லா பிடிக்கிறாங்களோ அவங்ககிட்ட மாட்டை கொடுத்துருவாரு. என்னண்ணே வணக்கம் மச்சான் நான் தும்முல ரெண்டையும் முடிச்சுக்கிறேன். என்னடா அதுமே மாமா மாட்டை யார் நல்லா பிடிக்கிறாங்களோ அவருக்கு பொண்ணை கொடுக்க. ஏய் முதல்ல நான் தான்டா பிடிப்பேன் மாட்டை. மயிறு குடும்பம் அண்ணன் முகரே பாரு விளக்கு மாத்த வர்றான் அவனே. அண்ணன் நீங்க தான் பிடிப்பியா? ஆமா எது வந்தாலும் எங்க மாமாட்ட கேட்டுங்க. அவர் தான் வளர்த்த ஒரு மாட்டை. ராணிக்கு கொண்டைய
நான் அண்ணன் அம்மா சங்கீதம் படிச்சாள். என்ன செய்ய கொண்ட நல்லா பாருங்க என்னையா சொல்றாரு சங்கீதம் நல்லா குலுங்குதடி உனக்கு ஏய் என்ன அவரை பூணு ஒழுங்கா சொல்ல சொன்னேன் வேற மாதிரி கேக்குறேன் கோ இன் டை தலைவா எதுக்குடா கையடிக்கிறீங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஏன் என்னைய கூப்பிட்டு கையடிப்பாரு வேணா பாரு எல்லாம் வரிசையில் வாங்கப்பா தம்பி கை கொடுக்குறேன். நல்ல கட்ட நாட்டு லேடிஸ் அதுடா என்னையே அடிக்கிறான்டா. கொல்லாக்காய் அண்ணே அது நிலா தம்பி காயுது. நிலா காயுது நீ ரெண்டு இல்லைன்னா ஒன்னத்தோட மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தே அந்த அப்பா சாமி அவர்கள் ரொம்ப அங்க பார்த்து நன்றி சொல்லுங்க என்னைய பார்த்தே நன்றி சொல்றீங்க உன்னதே நன்றி சொல்லணும் ராணி இன்னும் பூராமே உன்னதே போடுவேன் ரொம்ப பெருமையா இருக்கு. நான் போய் உங்களை போய் திங்கிறதுக்கு டீ பலரை வாங்கிட்டு வரேன். போயிட்டு கூட படுத்துங்க தூங்குவா ஏங்க எனக்கு ஒரு பூஸ்ட் மணியண்ணே நான் வேணா துணைக்கு வரட்டுமாண்ணே? யாருமே என்ன துணைக்கு வேணாம் நானே பாத்துக்கிறேன். ஐயோ அதுக்கு மீறி துணைக்கு வரணும் எங்க மணியனை ஆனா உன்னை நினைச்சா தாண்டா எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. ஏங்க என்னடா முதல் நாள் தான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டம்னு சொன்னேன். மதியம் ஆகும்னே இவ காப்பை கலைச்சிட்டியடா. ஐயா ஐயப்பன் மாலை போட்டதே அதுக்காகத்தான் போட்டேன். இந்த பிள்ளை எப்படியாவது எனக்கு கிடைக்கும். ஐயப்பன் போட்டோன்னே மாலை மாலை போட்டோன்னே கண்ணுல காமிச்சிட்டாரு. அடுத்த வருஷம் போய்க்கிறோம் மாலைய இந்த வட்டம் இன்னைக்கு பாத்துக்கிறோம். அடி படுத்தா உறக்க வல்ல. ஆமா ஐயோ அடுத்தா உறக்கா வல்ல. ஐயோ தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சே. இல்ல இல்ல சாமி சார் தம்பி மேல 2 கொலை காசு எழுதிக்கிறீங்க. ஏதோ ரேப்பு கேஸ்ல மாட்ட போறேன் என்னையும் செருப்படி வாங்க வைக்க போறேன். நல்லா ரேப் பண்ணுவாரா என்னம்மா என்னம்மா நல்லா ரேப் பண்ணுவாரா என்னம்மா நல்லா ரேப் பண்ணுவாரா தம்பி ஒரு செல்ல எடுத்துட்டு வாடா. டேப் போட்டாரு கேக்குறா. அடி படுத்தா உறக்க வல்ல பாய் விரிச்சால. ஐயோ என்னடா நடக்குது இங்க? எப்படியோ இந்த பிள்ளைய மாத்தமாக்க போறேன் புரிச்சு. ஏய் கார்த்தி நீ தொப்பை இங்க போய் இருக்க இப்ப புதுசா ஒரு சட்டம் போட்டுக்கா கோர்ட்ல தெரியுமா என்னடா சட்டம்? முண்டாட்டி மாசமானா புருஷன் எனக்கு பொறுப்பு இல்லையா? ஏய் புருஷன் தாயா பொறுப்பு. ஆமா புருஷன் கள்ள புருஷன் தம்பி ஏய் அவர் நல்லா பிடிக்கிறாரு உனக்கு தொப்பை இங்க போமா இருக்கு நீ பாட்டு மட்டும் பாடு. இப்பதாடா வந்த கேப்புட கிடா விட்டுட்டியடா. அண்ணே கச்சக்கலடா மச்சக். படுத்தா உறக்க வல்ல பாய் விரிச்சால ஓயக்கம் புள்ள. அந்த போய் அவன் கூப்பிடுறேன் பால் குடிக்க வாரியான்னு கேட்க. டேய் உனக்கு தங்கச்சி வேணும்டா அது. ஐயோ இல்லடா உனக்கு குழந்தையா வேணும். கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமாணி குட்ட புள்ள. கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமாணி ஒட்ட புள்ள. மருதமணி கூப்பிடுறாரு. கட்ட புள்ள குட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாணி கருகமாணி. தோதில்ல நெடுந்தூரம் போக வேணாம் நினைச்சபடி நடக்க வேணாம். நெடுந்தூரம் போக வேணாம். சாமி வந்துருச்சு. சாமி யார் வந்திருக்காது? ஏய் கேக்குறது சரி ஆம்பளை பிடிக்கிறியா பொம்பளை பிடிக்கிறியா? நான் ஆம்பளை முடிச்சிருக்கேன். ஆம்பளைண்டா கையடுறா. ஐயோ எந்த ஒரு சாமியா இருக்க முடியாது. பாப்பா ஐயோ
அப்பா வந்திருக்கிறது யாருப்பா? அப்பா இல்லடா, இது ஆத்தாரா. ஆனா லேடிஸுக்கு கட்டி பிடிச்சாதான் இறங்க. கட்டி பிடிக்கிறதுக்காண்டியே ராணியை போட்டுருக்க சாமி பவரான சாமியா இருக்குமால. ஆம்பளை ஆகாதோ. இவன் அந்த வேலை செஞ்சிருக்க மாட்டான் அவளையா. டே மருதமணி, தாவுடா தாவு. அம்மா நெடுந்தூரம் போக வேணாம், நினைச்சபடி நடக்க வேணாம். நெடுந்தூரம் போக வேணாம். ஐயா விடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகணும். விடுஞ்சிருச்சா? அப்ப மணியண்ணன் காசு வாங்கிட்டு போவோம். நான் கேக்குறேன், என்ன எதுக்குடா குட்டி வந்த? அடே வாகான ஆலமரம் ஆலமரே, ஆகானே ஆலமரம் ஆலமரம் அம்மாடமரோ. எனக்கு 10000 கல்யாண நாளே கல்யாண நாளே. தண்ணீர நாடே தண்ணீர நாடே. மணியண்ணே என்னண்ணே ஆச்சு? வாண்ணே. அவன் ஏதோ யோசனையில் இருக்கான். அந்த முகத்தை பாரியா அப்புறானியா தம்பி. ஏங்க அவர் எனக்கு என்ன வேணும், நான் வேணா கூப்பிடட்டுமா? இட்லி வாங்கிட்டு வருவா. இட்லி இட்லி சாப்பிட்டியா? இட்லி வேணாம், பணியாரம் இருக்குமா? பணியாரம் இல்லப்பா, 2 இளநீருக்கு சாப்பிடுறியா? ஐயோ இளநீ சேராத. நானு சகல ஏங்க வெளியே வந்துருச்சு முட்டை கொஞ்சம் திங்காடான்னு. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது. விழா குழுவினர் சார்பாக பொன்னாடையும் மலர் மாலையும் போற்றப்படுகிறது. உண்மையிலே இந்த மேடை கிடைச்சது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். ஆமா உண்மையிலே. உண்மையிலே எனக்கு தெரியாது இந்த நாகம்மா தேவதை இங்கே இருக்கிறது, எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ அண்ணன் சிவகாசிலேருந்து ஃபோன் பண்ணார். ஆனால் சிவகாசிக்கிட்டே நான் அடுத்து கூப்பிட்றான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ 4 நாள் அண்ணன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கணக்கனந்தல் வந்துரு அப்படின்னு சொன்னார். என்னைய மக்கள்லாம் தேடி வந்து வரம் வாங்குறீங்க, என்னை அந்த ஆத்தா என்னை கூப்பிட்டு வரம் கொடுத்தா. உண்மையிலே இங்கே வர சொல்லி எந்த ஊருக்கும் அட்வான்ஸ் வாங்க போக மாட்டேன். அப்போ சாமி அப்போ வர சொல்லி மணி என்னை சிவகாசிலேருந்து வந்து எனக்கு வரம் கொடுத்தாங்க. வரம் கொடுத்ததுலேயும் கோயிலுக்குள்ளே வச்சு நீ பெரிய திரைப்படத்துக்கெல்லாம் போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி எனக்கு அவர் சொல்கிற மாதிரி மச்சான் 7ஆம் தேதி தானே? 7ஆம் தேதி போகிறேன். 7ஆம் தேதி சென்னை திரைப்பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலே தெய்வ நாகமாத்தாள் கிருவையில் எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாரும் உங்கள் ஒத்துழைப்பு வேணும் முதல்ல. மக்கள் ஏன்னா உங்கள் மாதிரி ரசிகர் இருந்தால் தான் நாங்கள் மென்மேலும் வளர முடியும். உண்மையிலே மச்சானுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வரம் கொடுத்தது பின்னாடி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி தான் 7ஆம் தேதி என்னைய சென்னை வர சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் படப்பேர் இன்னும் சொல்லலை என்கிட்ட. அதுக்கு பின்னாடி அலங்காநல்லூரில் ஒரு டைரக்டர் வர சொல்லியிருக்காரு. அந்த ஆத்தா தாய் எனக்கு அளித்த உண்மையிலே வரம் கொடுத்தது எனக்கு அன்னைக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சி. நான் அன்னைக்கே சொல்லிட்டு போனேன், அண்ணே கார்த்திகை மாதம் நாடகம் போகிறோம்னே கொட்டகை போடாமல் ஏதாவது உட்காந்து பார்க்குற மாதிரி இப்போ விடணும்னு சொன்னேன். அன்னை மணியண்ணனுக்கு நல்ல வாழ்வு கொடுத்த அந்த ஆத்தா தாய் இங்கே வந்திருக்க அத்தனை மக்களுக்கும் கொடுக்கணும். வருஷம் வருஷம் இதே மாதிரி திருவிழா நடக்கணும், நாங்களும் இந்த நாடகம் நடக்கணும். நாங்கள் எதுவும் அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் அசிங்கமாக பேசுறதுக்கு இல்லை, உங்களை மகிழ்விக்க. இங்கே கஷ்டத்தை நினச்சி வந்திருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆத்தா தாய் அருள் புரிவா. எனக்கும் அருள் புரியணும். அந்த மணியண்ணன் குடும்பம் இன்னும் பாலாக பொங்கணும். மணியண்ணன் பொதுவாகவே மணியண்ணனை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பணம்ண்டே பார்க்காம எனக்கு பூராமே அந்த ஆத்தா தான் கொடுத்தான்னு சொல்லி அந்த அண்ணன் மனசார, எத்தனையோ பேர் பணக்காரங்க இருப்பாங்க, செலவழிக்க மனசு இருக்காது. மணியண்ணன் கணக்கனந்தில் பிறந்து சிவகாசியில் வாழக்கூடிய அண்ணன் மணியண்ணன் அவர்களுக்கும் சாமி அவர் சொன்னார், அந்த அப்பா அவங்க சொன்னாங்க, இந்த தாயை 7 வருஷமாக வேண்டி என்னோட சந்தோஷத்தெல்லாம் இழந்திருக்கேன்னு சொன்னாலும் சந்தோஷத்தை இழந்தாலும் இவ்வளோ மக்களை சேர்த்துருக்காரு. அதுவே ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி. இவ்வளோ மக்கள் முன்னாடி இந்த மேடைக்கு எனக்கு வர வாய்ப்பளித்த அந்த ஆத்தா புண்ணியத்தாலையும் அந்த ஆத்தாவோட பூசாரி அப்பா அவர்களுக்கு சார்பாகவும் எனது அண்ணன் மணியண்ணன் அவர் குடும்பத்தாருக்கும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நேர்ந்த வணக்கம். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கும் எங்களையெல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி கொடுமலூர் கனி,
மற்றும் அருண் மீடியா அவர்களுக்கு KS மீடியா அவர்களுக்கும் என் சார்பாகவும் நன்றி நல்லது வணக்கம். குத்துராண்டி தம்பி குத்துங்க, மாலை கழட்டி போட்டு குத்துங்க. அண்ணே ஈபி அண்ணன் எங்க இருந்தாலும் எனக்கு ஈபிக்கு தான் முதல்ல போடணும். திடீர்னு நாடா இருந்துக்கிட்டே ஒரு கரண்டை புழுங்கினா நாடா நின்றுடும். அண்ணே ஈபில இருந்து வருகின்ற எல்லார் வீட்டுக்கு விளக்கு ஏத்துறவர் கொடுக்க மாட்டார். ஐயா காவல்துறை அதிகாரி போயிட்டாரா? போட்டா இல்லை நேரமே 1 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சேன் ஐயா. உங்களை யார் அவ்வளோ நேரம் பேச சொன்னது? கூப்பிட்டு அவதாரம் போட்டாலும் நாங்கள் ஹெல்மெட்டு போட மாட்டோம்னு சொல்கிறோமே. ஐயா அவங்க சொல்கிற மாதிரி அவங்க உயிருக்கு சொல்ல நம்ம பாதுகாப்புக்காகத்தான் ஐயா காவல்துறை அதிகாரி அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் உயிரை பாதுகாப்புக்காக ஹெல்மெட்டு போடணும். ஐயா ஈபி வந்தீங்களா? வாங்க ஐயா போட்டாச்சா? முதல்ல வாங்கிட்டு போயிட்டாரு. இது துண்டு இல்லையா, பெரிய போர்வை போத்தி படுத்துக்கலாம்யா. அதுலேயும் எனக்கெல்லாம் ஐயா இன்னொரு துண்டு கொடுத்துருங்க, ஒன்று கீழே வச்சுக்கிறேன், ஒன்று மேலே பற்றி. சரி மொத்தமா தத்துக்கலாம். தலானி அண்ணே துண்டை கீழே மேலே போட்டுக்க. ராணியை எங்கன்னு வச்சுக்கோ. ராணி பக்கத்து விட்டு சுப்பிரமணியோட இருக்கும். அவன் தொன்ன புத்திய பாரு தம்பி. உங்களுக்கு வயசு என்னையா? அது 2013. நீங்க நாடகத்து தாளம் தானே பண்ண வாரியா? ஆமா. எவ்வளவு சம்பளம் வாங்குறிய? சிரிக்காம சொல்றா. இங்க பால் குடிக்க வர்றான்டா. அடி கலர் கலரா மைய பூசி கலக்கலா நீ வருவ. நீ கவர்ச்சி எத்தான் வருவ. நீ கேரளத்து பண்ண போல கிளிகிழப்ப தருவ. இருக்கலாக்கி விடுவே. அடிய கலர் கலரா மைய பூசி கலக்கலா நீ வருவ. நீ கவர்ச்சி எத்தான் வருவ. கேரளத்து பண்ண போல கிளிகிழப்ப தருவ. அடி கலக்கலா மைய பூசி கலக்கலா வருவ. நாடகத்துக்கு வர்றதுக்கு முன்னால புரோட்டா மாஸ்டர் இருந்திருப்பேன் அவளை. அண்ணே மண்டி போட்டு என்னடா அண்ணே புரோட்டா மாதிரி தெரியல, கொத்தனார் வேலை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. நீங்க தூத்துக்குடி கொத்தனாரா? நம்ம ஆட்டோமேட்டம்லாம் போதும். மெய் நானும் நடிகர் நாரதரும் வள்ளியும் மெய். எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம். விடிகிற வரை நாடகம் ரொம்ப சிறப்பாக. நீங்கள் எந்திரிச்சு போகவே மாட்டீங்க. நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு தம்பி விஜய் டிவிக்கு போயிட்டு வந்திருக்காரு தம்பி வெங்கடேஸ்வரன் நாரதர். அதே மாதிரி வள்ளி எல்லாருமே நல்லா பாடுறவங்க. எல்லாரும் விடிகிற வரை இருந்த நாடகத்தை 7,000 ரூபாய் நோனாப்புல வாங்கிட்டு போயிருவான். நம்ம அதுக்கு முதல்ல அம்மாடு முடிச்சு போயிடுவான். நேரம் இல்லை, அதனால எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி இருக்கும். எனக்கு 500 ரூபா சேர்த்து கொடுறானா வேலை மயில பாருங்கிற. சரி நீ தானடா முடிக்க சொன்ன. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் அண்ணே நல்லா இருக்கு. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் தூவங்க. அன்னையான என்னடா நீ சந்தோஷமா வந்த நம்பிக்கை இல்ல. இது என்ன ஆட்டம்? இந்த பாட்டே வித்தியாசமா இருக்கே. இது கராட்டமா? நான் கராட்டத்துக்கு போனது இல்லையே. கராட்டு போலன்னா மருதமணி தாவுடா தாவு. கராத்துக்கு போவேனா நீ மாமா கூடயே வந்தா போதும். எல்லாமே இவர் நல்லா செய்வாரா? வீட்டுக்கு போய் மொளை செண்டுக்கு மருந்து அடிக்கணுமா? நீ போய் மருந்தடி, நான் மருந்து கொடுத்துட்டு வரேன். நான் அங்க மருந்து அடிச்ச நீ எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் தூவங்க. அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதை கனமே. எங்கு புகழ்த்துவங்க இங்கு நான் தூவங்க. இங்கு நான் அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாம் தேவதை கனமே. தாளமும் சரியான ஆளா இருக்காயா? நல்ல நல்ல கிழட்டு பொம்பளை வந்து பாடிய குளத்துல போட்டு அமுக்கி விடனே.
ஆனா வீட்டுக்கு அனுப்பு, நமக்கு இறஞ்சலா இருக்கு. காத்திய மாதிரி நாடத்து கொள்ளைன்னு காலையில கெஞ்சி விழுந்து கூப்பிட்டு அவன் வந்து காட்டு பயில பாரு டொங்கு அடிக்கிறியா என்கிட்ட மாத்திரை ஓட்டு வந்து சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வர முழு. சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு தான் போய் வரோம். சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வர முழு. போன பல வரக்கான மேலத்தின கண்ணமா, போன பல வரக்கான கத்தினமே கண்ணமா. எங்கு புகழ்த்து வந்த இங்கு நானு நாட்டு வந்து, இங்கு நானு நாட்டு வந்து யான சுந்தரியே யான தங்கமே, அடிக்க விட்டு தேடலாம் தேவதைய காணமே. விட்டு தேடலாம் ஓதவதே காணமே. நானே நானே நன்னே. ஏய் தன்னானே நானே நானே தானே நானே ஏய் தானே நானே நானே நானே. ஓடுறா கரகாட்டம்டா என்ன முதல்ல அவங்கெல்லாம் தொட்டு கும்பிடணும் பம்ப தவுளு ஞாயினா எல்லா பத்தியும் கும்பிடணும் அவங்கெல்லாம் இல்லாம அண்ணே கரகாட்டம் நீ வந்து ஏன் ஜாமான விழுந்து கும்பிடுனே? ஏங்க நான் வந்து நாடகம் ஆரம்பிக்கிற முன்னால வந்திருந்தாங்க தவுல் கலைஞர்கள், நாதஸ்வர சக்கரவர்த்தி, பம்பை, உரிமை ரொம்ப சிறப்பாக வச்சாங்க. ஜோர் அவர் கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலே நாங்களும் எத்தனை ஊருக்கோ போயிருக்கோம். பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா தவுல் மட்டுமே 5-6 தவுள், உரிமை, நாதஸ்வரம் கேசட் இல்லைம்மா. இப்போ அதே தான் போய் கண்ணெல்லாம் நேனால சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு. காது வந்திருக்கு பத்தி சரி 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 நல்லா சொல்லு. உட்காருமா. உண்மையிலே மேல வந்து முழங்குனாங்கல்ல இவ்வளவு வெளி பொட்டல்ல இங்க வாருனே. அடியே காசு தர மாட்டேன். ஏய் அண்ணன் காசு கொடுத்துருக்கா 500 தரவே மாட்டேன். சரி சரி காலைல வாங்கிக்கிறோம். டேய் அம்மா மாமாடி வா கட்டிப்பிடி. காசு இல்லைன்னா மாமா கட்டி பிடிக்கிறா பாரு. காசு என்னென்ன பண்ணுது பாரு. ஒரு மணிக்கு 500. என்னத்த காசு தான்டா வாழ்றதே மனுஷன். அண்ணே எல்லா பேருமே காசு தானே. காசு தேவையில்லைன்னாத்தே அவங்க நம்ம மாட்டு படுத்துக்கலாமே. அதான் சொல்லு. அதான் காசுதே உலகமே. காசு இருந்தா தாடா பணம் இருந்தா தான் வாழ்க்கை. என்னமா பண்ண முடியும். இன்னைக்கெல்லாம் நாடகத்து கிளம்பல என் பொண்டாட்டி எனக்கு முத்தம் கொடுத்து அதுலயும் நம்மளுக்கு சகல அப்படியாடா? சூடம் காமிச்சு. காத்தி மாசம் எந்த நாடகம் இருக்கு? ஏய் இல்ல இல்ல கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல கல்யாணம் ஆகல. இது வந்து கல்யாணம் அவனுக்கு ஆயிடுச்சு. இல்ல இல்ல சத்தியமா ஆகல. ஆனா புள்ளைய இருக்கு. ஆனா கல்யாணம் ஆகல. இந்த பேரை மறந்துட்டான்டா முட்டை பையன். காளியாத்தா சாமியான்னு கேக்குறேன். உண்மையிலே நையாண்டி மேளத்துல வந்து இறங்கணும்னா ஒரு அவ்வளவு எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். எனக்கெல்லாம் தவுல் அடித்தாலே கால் தானே ஆட வந்துடும். கருவநல்லூரா? கருவநல்லூர் அண்ணன் காளிதாசு. அவங்க அண்ணன் பேர் என்னது? கோவிந்தராஜ். காளிதாசு, கோவிந்தராஜ், முனியாண்டி, கருப்பையா. அவர் நையாண்டி மேளத்தை பார்த்துட்டு எங்க ராஜபாட்டே கேட்டார், என்னையா மேளகாரங்க பயங்கரமா முழங்குறாங்க, எந்த ஊருக்காரங்கன்னு கேட்டாரு. அண்ணன் காளிதாசு முருகதாஸ் அவர்களுக்கும் அவர் நையாண்டி மேல குழுவினர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக அதுக்குத்தான் சொன்னேன். மறுபடிக்கு வாசிக்கணே 2 காசு கொடுக்குறாரு அண்ணே. ஒரு போட்டோ படிப்பா தம்பி. அண்ணன் ஒரு இது எடுத்து உண்மையிலே ஒரு கலைத்துறையை சேர்ந்தவங்க கலைத்துறையை பாராட்டி காசு கொடுக்க மாட்டாங்க, இருந்து பார்க்க மாட்டாங்க. எங்க அண்ணன் மணி அண்ணன் யாரு எவ்வளவு கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். நல்லா பார்த்துக்க. யார் எனக்கு 500 சொல்லியிருக்க. ஐயோ உனக்கு 200 வீட்டுக்கு மருந்து வாங்கி அடிக்கணும்டா. அண்ணன் கணக்கணந்தல பிறந்து சிவகாசியில் வாழக்கூடிய அண்ணன் மணியண்ணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எனக்கு 500 மச்சான் 500. அம்மா ராணி குறைக்கிறான் கார்த்திராசா 500 நான் கட்டி பிடிப்பேன். ராணிசிறி அவர்களுக்கு 500 ரூபாய். 3 பேருக்கும் ஆளுக்கு 500 அன்பளி வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி அண்டது வணக்கம். அம்மா நன்றி. அவரை போய் கட்டி பிடிக்கவா? இல்ல இல்ல வேணாம். அவர் பாசுக்கு டீச்சர் போடுறதுங்க குடியே கெடுத்தே விட்டாயடா. நாதஸ்வர வித்வான் காளிதாஸ் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் நான் அன்பளி வழங்குகிறார். அவர்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். அவரை போய் கட்டி பிடிக்கவா? ஐயோ இப்பத்தான் தகவல் வாங்கி ஃபேமஸா இருக்காரு, விக்க சொல்றாரு. அவருக்கு பெருசா நாதச்சோளம் பிரிச்சு போடுவாரு. அப்ப பெருசா இருந்தா அவரை போய் பிடிக்க. வேணா வேணா உனக்கு நீக்கிற காரணமே சரி. கரகாட்டம் ஆடணும்னா அவங்கள பூரா வணங்கணும்.
சரியா சரி. மேலதாளத்தை வணங்கி வந்துதான் கரகாட்டம் போடணும். எங்கும் புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க இங்கு நானும் நான் துவங்க. பிரச்சனை வந்துருச்சா? அண்ணே இந்த பாடி ஏதாச்சும் பண்ணு. குடிய கெடுத்தே புட்டான் போ. டேய் இதுக்கு தாண்டா கராரத்துக்கு தாளம் ஏண்டா போடுறது. நீங்க 2 பேரும் சாமலை தொட்டு கும்பிடவரி அவன் எதை சொல்றாங்க தகப்பா. நான் அப்பவே சொன்னேன்டா. நாட்டாம படத்துல வர செந்தில் மாதிரி வெய்யும் தாங்க முடியல. தொழில் இல்ல தொழில் செஞ்சிருப்பேன் விட்டா. அத்த கழுத்தை அத்து போட்டு போடுவேன். என்னமே போடா வெண்ண. சரி விடு. பாரு. ஆமா ஆமா. அண்ணே மண்டி போடாதானே. அம்மா நானும் ஒரு கும்பிடு. எங்க போவா அவர்கிட்ட. அண்ணே இது என்ன வித்தியாசமானது கும்பிடுறாவே. அதுக்கு மேல குனிய முடியலடா. எப்ப அந்த பாட்டை முடிப்பிய? முடிப்பா. ஏண்டா வள்ளி அம்மா 3 மணிக்கெல்லாம் கிளம்பிருச்சுடா. குத்துறாண்டி. சாப்பிட்ட கை கழுவி சண்டைக்கு போய். சாப்பிட்ட கை கழுவி சண்டைக்கு. நல்லா ஆடுறீங்க நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். வள்ளி விடு வள்ளி விடு. ஆமா ஒரு காதல் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா பண்ணு நல்லா பண்ணு. வேமா பண்ணுடா அதெல்லாம் நான் என்ன வேலை சொல்றேன். இருக்குங்க. பண்ணுங்க. வேமா வேலை பண்ணு. இருக்கு. அடுத்து வேலை அடுத்து பண்ணுங்க. இந்த பாருமா. பண்ணியா எப்ப பண்ண? இந்த பண்ணு. எப்ப பண்ண? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க. என்னடா செய்யற? என்ன பாட்டுன்னு தெரியலடா எனக்கு. நாடாத்துல நம்பிராஜ வர இருக்காரு. அவரை மறந்துட்டேன். ராமபாண்டி மாமா அவர்கள் நம்பிராஜ நம்பிராஜ் என்னமே வந்து என்னைக்குடா நாடா முடிக்கிறது. நாளைக்கு முகூர்த்தத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கு. இல்ல இந்த மாடு காலைக்கு தெரியுது. ஏண்டா மூத்திரம் குடிக்கவா அட்வான்ஸ் வாங்கியிருக்க? மூத்திரம் உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அனுப்பிடும்யா. உங்களை காதல் பண்ணாங்க காதலியுமா? காதல பண்ணுங்க. என்ன பாட்டு படிக்கிறீங்க? நேத்து ராத்திரி அம்மா அத்தி பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா. எனது சொந்த பாடல் நான் தயாரித்து எனக்கு பட்டி வெட்டியெல்லாம் பேரும் முறையில் சம்பாதித்து கொடுத்த பாடல் பல மில்லியன்ஸ் பார்வையில் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு அத்த மகளே என் செப்பு சேலையே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு போலையே. என்ன தப்பு செல்ல தலைவா சப்பு சிலையிலடா செப்பு சிலையடா உன்னை எப்படா வீட்டுல அண்ணே அத்த மகளே செப்பு சிலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு நங்கோலையே அமரத்து மாங்கோலந்து செவந்தது போல் முகமும் ஜொலிக்கிறடி மச்சானாலும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்கிறடி உன் கண்ணில் ஒரு பருவ நீ பார்த்துக்கிட்டே தான்டா இருப்ப. என்ன சத்தம் கட்டுற மாதிரி இருந்துச்சு. டப்பு டப்புன்னு கட்டுற மாதிரி இருந்துச்சு. குடும்பமே நடத்திட்டான்டா. ஏது கட்டி பிடிச்சியா? சத்தம் கட்டிய பொட்டு பொட்டுன்னு. நான் மாலை போட போறேன். சரி சரி சரி. என்ன பாட்டு படிச்சோம்னு தெரியலடா. அமரத்து மாங்கோலந்து செவந்தது போல முகமும் ஜொலிக்குதடி மச்சானாலும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வனையும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவு ரெண்டி ஓமாவண்டி எத்த மகளே இந்த புத்தரையே பார்த்தது. நல்லா
கிலோ மாம்பழம் நாட்டு மாம்பழம் 1.5 கிலோ மாம்பழம் 100 ரூபாய் 100 ரூபாய். பாருங்க வண்டி புறப்பட போகுது. சகல எனக்கு ஒரு 3 கிலோ மாம்பழம் உண்டா? நீ மாம்பழத்தை வாங்கிடுவ திங்காம தூங்கிடுவடா. இவன் மாதிரி ஆள் தாண்டா திம்பாங்க. தலைவா நல்லா சாப்பிடுவார மாம்பழம். நல்லா கொட்டையே காண அன்னைக்கெல்லாம் பலாப்பழம் வாங்கி கொடுத்தேன் கொட்டையே பாதி. ஐயோ கொட்டையை காணாமா? இவருக்கு இல்ல பலாப்பழத்துல. ஐயோ இதுக்கு அடுத்து வர என்ன மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல் முகமும் ஜொலிக்குதடி. நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. உன் கண்ணில் ஓர பார்வடி பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரடி ஓமாமணி அத்த மகளே ஜப்பு செடையே. ஓடாத சைக்கிள் ஓடாத பேனு பாருங்க. பழைய பொருள் எடுத்துக்கிட்டு புது பொருள் கொடுக்குறோம் பாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. இந்த பையன் செஞ்சிருக்க மாட்டாயா? பால் வடியும் முகம் பாருங்க. பால் வடிகிற முகம் பால் குடிக்கிற முகம். பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்த நானும் மறக்கலையே. தலை சூப்பர்ரா. நாடாம் பையன் இந்த டான்ஸே போடுறா லூசு முண்டை பையல. அன்னைக்கெல்லாம் என்ன இதை போட்டா எனக்கு தெரியும். தானியை போட்டு என்னைய போக சொல்லிட்டு நீ கட்டி பிடிக்கலாம்னு. பள்ளிக்கூடம் ஓரக்கண்ணில் நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிக்கிறீங்க. இங்க 3 பேத்துக்கு ஏதாச்சும் செட் பண்ணு தம்பி. அது உங்க தலையில தந்தேன். நாங்க எதுக்கு பப்புனு போறோம் தெரியுமா? இல்ல சாப்பாடுக்கு சாப்பாடு. இதெல்லாம் வந்து நம்ம கையில இல்ல தலைவா, அதெல்லாம் தெய்வத்தோட அருள். அப்போ நாங்க கடைசி வரையிலும் தம்பி பெட்டியை தான் அமுக்கணும். ஏங்க தெய்வத்தோட அழுனா புருஷசாரியா போய் கட்டி பிடிக்கவா? நீ மாட்டாதான் கிழிக்கணும். புருஷசாரியா போய் கட்டி பூசாரியவா? ஐயோ வேணாமா. பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்த நானும் மறக்கலையே. அடி நானும் மறக்கலையே. சகல சரி முடிஞ்சு போயிட்டு வர. இன்னும் 4 வரி இருக்கு. நேரம் தான் பத்தலை. வர்ற சென்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த நேரம் நாரதர் வர்ற நேரம். பொறுமையாக இருந்த நாடகத்தை ரசிங்க என்பதை தெரிவித்து கொண்டு உள்ளே போயிட்டு அடுத்த ஆள் வர சொல்லணும். ரெடியாக இருக்கா? எப்பங்க அந்த பாட்டை முடிப்பீங்க? அது போகடா நாரதர் வர போறாரு. அவரு அனுப்பி ஊருக்கு போயிட்டாரா அண்ணே? பள்ளி ஊருக்கு போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே. அடி இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டினத்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி. சாமிக்கும் தான் தெரியும் அடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம். ஆமே நினப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம். ஆமே நினப்பு பல வருஷம். அத்த மகளே என் செப்பு செடையே என்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோடையே